இதுவரை எந்த நாடும் போகாத உயரத்திற்கு இந்தியாவை கொண்டு செல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. சிந்தனையில் தெளிவு, திடநம்பிக்கை மற்றும் செயல்படும் தன்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று பிரதமர் அலுவலர் பணியாளர்களிடையே பேச்சு. புதியதாக பதவியேற்ற மத்திய அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு. அணுசக்தி, விண்வெளி, பணியாளர் நலத்துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்ட பிரதமர் மோடி. ராஜ்நாத் சிங்கிற்கு பாதுகாப்புத்துறையும் அமித்ஷாவுக்கு உள்துறையும் மீண்டும் ஒதுக்கீடு. நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை, ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை பொறுப்பு. மன்சுக் மாண்டவியா வசம் இருந்த சுகாதாரத்துறை ஜே.பி. நட்டாவுக்கு மாற்றம். நரேந்திர சிங் தோமரிடம் இருந்த வேளாண் துறை சிவராஜ் சிங் சவுகானுக்கு ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமிக்கு கனரக தொழில்துறை பொறுப்பு. தெலுங்கு தேச எம்பி ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கீடு. ரேபரேலி பொதுக்கூட்டத்தில் இன்று பங்கேற்று வாக்காளர்களுக்கு நன்றி கூறுகிறார் ராகுல் காந்தி. கேரளாவில் வயநாடு தொகுதிக்கு நாளை செல்ல திட்டம். நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக கனிமொழி நியமனம். மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா என அறிவிப்பு. ஜூன் மாதத்திற்கான வரிப்பயிர் நிதியாக 1,39,000 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய நிதி அமைச்சகம். தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடி ரூபாய் விடுவிப்பு. கர்நாடகாவை சேர்ந்த சோமண்ணாவை மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக நியமித்ததற்கு எதிர்ப்பு. காவிரி நதிநீர் பிரச்சினையை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் வலுக்கும் கண்டனங்கள். போக்குவரத்து காலி பணியிடங்களை நிரப்பவும் புதிய பேருந்துகளை வாங்கவும் திமுக அரசு முன்வர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். விருதுநகர் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வாட்ஸ்அப் சேனல் தொடக்கம். QR ஸ்கேன் செய்து இணைபவர்களுக்கு அரசின் திட்டங்களின் அறிவிப்புகள் அனுப்பி வைக்கப்படும் என தகவல். மத்திய பிரதேசத்தின் பாஜகவின் துர்கதாஸ் மத்திய அமைச்சராக பதவியேற்ற போது பின்னால் நடந்து சென்ற விலங்கு. காட்டு விலங்கல்ல என டெல்லி போலீசார் விளக்கம். மும்பை நகர் மாதுங்கா பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை 2 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கிவிட்டதால் கடந்த 3 நாட்களாக இடிமின்னலுடன் பலத்த மழை. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் போராடி வீழ்ந்தது வங்கதேசம். 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.